சம்மராக இருந்தாலும் 90ஸ்ல பர்த்டே பார்ட்டிஸாக இருந்தாலும் அந்த குட்டி ஃப்ரூட்டி டப்பாலேருந்து சில்லுன்னு ஜூஸ் குடிக்கிற அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கும். அதை இப்போ எப்படி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வீட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் வெரி ஹாப்பி குக்கிங் டு யூ. நான் இப்போ 2 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். இங்கே லோக்கல் வெரைட்டி மூவாண்டன் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். அதில் 2 மட்டும் மாங்காயாக எடுத்திருக்கேன். அந்த ஒரு சின்ன புளி நம்ம ஜூஸில் இருக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ண மேங்கோஸை ஃபுல் ஸ்கின்னை பீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை துண்டமாக வெட்டி ஒரு சைடில் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த நடுவில் மேங்கோவோட சீட் கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சு அதை வச்சு தான் நம்ம மேங்கோ தொண்டங்களை மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ அந்த தண்ணியை விட்டு மேங்கோஸ் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கோல்டன் கலரில் பல்ப் எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் 2 கப் தண்ணியில் கொஞ்சம் குங்குமப்பூ, ஒரு 4 கப் சுகர் போட்டிருக்கேன். ஏன்னா 4 கப் எனக்கு பல்ப் இருந்தது, அப்போ ஈக்குவலாக சுகர் போட்டிருக்கேன். அது நல்லா கொதி பிசு பிசுப்பான உடனே நம்ம பல்ப்பை விட்டு அதை ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்போ கரெக்டாக கொஞ்சம் க்ளாஸியாக அதோடய டெக்ஸ்டர்லாம் மாறி பர்ஃபெக்டாக நம்ம ஸ்குவாஷ் ரெடி ஆகிடும். இனிமேல் ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரெயினரில் அதை வடிகட்டிக்கலாம். கூடவே லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஆகிடும். வெந்ததுக்கப்புறம் வடிகட்டினா இந்த ஃபைபரெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் டேஸ்டி ஃப்ரூட்டி ரெடி. என்ஜாய்.